கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் யோவானை பார்க்கிலும் யாக்கோபை பார்க்கிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? வேட கவனிங்க. சீமோன் பேதுருவை நோக்கி இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்கல, கம்பேர் பண்ணி கேட்கிறாரு. இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்கல. 4 பேர் 11 பேர் போயிருக்கீங்களப்பா. இந்த 11 பேர்ல இந்த 10 பேரை பார்க்கிலும் பேதுரு, நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படித்தானே கேட்கிறாரு. இவர்களிலும் என்னிடத்தில் நீ அதிகமாய் அன்பா இருக்கிறாயா? சரி, அதுக்கு பேதுருனுடைய பதில் என்ன? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே. என்ன ஆன்சர்? யோவானை விட, யாக்கோப்பை விட நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னா இயேசுவுக்காக உயிரே விடுறேன்னு சொன்னது யாரு? வேற யாருமே சொல்ல வரல. பேதுரு தான் எழும்பி சொன்னார், உமக்காக ரெடியா இருக்கேன் அப்படின்னாரு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்தன்ட்டு பட்டுன்னு சொன்னவர் அவர் தான். இயேசு என்னை யாருன்னு சொன்னாங்க கேட்கும்போது அவர் தான் சொன்னார், எல்லாரும் என்னை விட்டு போறாங்க, நீங்களும் போறீங்களா அப்படி கேட்கும்போது பட்டுன்னு பதில் சொன்னவர் பேதுரு தான். யாரிடத்துல போவோமாண்டவரே? பதில் அவர் தான் சொன்னார், பட்டு பட்டுன்னு. இயேசு இந்த மாதிரி மனுஷர்கள் கைகளை பிடிக்கப்பட போறேன், என்னை பிடிக்க போறாங்க, நான் கொலை செய்யப்பட போறேன் அப்படி சொல்லும்போது வேற யாருமே முன்னாடி வரல. பேதுரு தான் கொஞ்சம் அப்படி கூட்டிங்க வாங்க, இதெல்லாம் சரியா இல்லையே அப்படின்னு சொன்னது அவர் தான். பட்டு பட்டுன்னு சொல்லிடுவார் மனசுல உள்ளதை. இதெல்லாம் சரியில்லையே, உங்களுக்கு இது நேரிடக்கூடாது. எப்படி இது? நீங்க தானே ஹீரோ, நீங்க எப்படி உங்களை பிடிப்பாங்க? எப்படி அப்படி சொல்றாரு. மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லி பேதுரு மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு சொல்லி இயேசுட்ட பாராட்டு வாங்கினதும் பேதுரு தான், திட்டு வாங்கினதும் பேதுரு தான். பட்டு பட்டுன்னு பேசிடுவார். அது பிளஸ். மனசுல இல்லாம பட்டு சொல்லிடுறது. அதனாலதான் கேட்கிறாரு. அதனாலதான் பேதுருவை மட்டும் பர்சனலா கூப்பிட்டு தனிப்பட்ட முறை கேட்கிறேன், என்னப்பா இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்டதுக்கு முந்தின அவன் பண்ண சேட்டை இருக்கு. அவர் சேட்டை பண்ணார் பேதுரு, அதனால இப்ப கேட்கிற அந்த கேள்வியை. அதற்கு ஆம் ஆண்டவரே, ஏசு சொல்லிட்டா, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். எஸ். அப்ப தெரிஞ்சுட்டுதான் ஆண்டவரை கேட்குறீங்க அப்படிங்கிறது பேதுருனுடைய பட்டுன்னு சொன்ன வார்த்தை. நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்புறம் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என்ன குட்டிகள்?
ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கிற விசுவாசிகளை மேய்ப்பாயாக. மேய்ப்பாயாக. அப்ப அப்போஸ்தலனா இருக்கிற பேதுருவை என்னவா அப்பாயிண்ட் பண்றாரு? பாஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாரு. அங்க பாஸ்டர் மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். ஆனா அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டவர். இப்ப ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஃபர்ஸ்ட். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, செகண்ட் டைம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இங்க கேள்வி பாருங்க. முதல் கேள்வி எப்படி? இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? இப்ப நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இப்ப நேரா வர்றாரு. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவே. சேம் ஆன்சர். நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறதுக்கு எப்படிப்பட்ட அன்பு தேவையா? இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறதுக்கு. இப்ப நீ என்ன நேசிக்கிறாயா? நேரடியா வர்றாரு. அப்படின்னா நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள். இது அப்போஸ்தலன் காலி. ஊழியர்கள், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடு குட்டி போட போகிற ஆடுகளை மேய்ப்பாயாக. ஊழியர்களை எழுப்புவாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்ப திரும்ப ஏன் கேட்கிறாரு? நீ நேசிக்கிறாயா? இது வலுவா பேதுருவ தாக்குது. அவர் கண்ணால பார்த்து பேசுறதும், ஒரே வார்த்தைய திரும்ப அவன்கிட்ட கேட்கறதும், அவன் பதில் சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறமும் இயேசு கேட்கிறாருன்னா, நம்பலையா? நம்பலையா? அப்பனா நீங்க என்னைய குத்துறாரு. சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நான் என்னமோ உங்களை நேசிக்கிறேன் தான், ஆனா அதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு தெரியல, ஆனா நான் என்னமோ நேசிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற மாதிரி தெரியுது. நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. அடிச்சிட்டான். நீர் எல்லாவற்றையும் அறிவீர், அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என் ஆதி, என் அந்தம் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நேசிக்கிறேன் என்பதையும் அதில் இருக்கிறத நீ அறிந்திருக்கிறீர். இடையில இருக்கிறத பகுதியை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே என்றான். அதற்கு இயேசு, ஓகே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. டபுள் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஓகே, ஏன் பேதுருட்ட இப்படிப்பட்ட ஒரு டீலிங் நடத்தினார்? ஏன்னா ஜீசஸ்க்காக பேதுரு பயங்கரமா இருந்தாள். இங்கே ஒரு பட்டயம் இருக்கு, போதுமாண்டவரே சொன்னவன் அவன்தான். வெட்டிவிட்டுருவோம். பேதுருவ இயேசுவ கை பிடிக்கும் போது
பட்டுன்னு எழுந்து இயேசுவை காப்பாற்ற முன் வந்தது பேதுரு தான். வலது காதரை வெட்டிட்டான். மல்கூஸ் வேலைக்காரனுடைய பேர் வெட்டிட்டான். பேதுருனுடைய ஆக்ஷனா பாருங்களேன், ரொம்ப பட்டு 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 இருக்கும். இயேசுக்காக அப்படி டக்குன்னு பேச்சா டக்குன்னு பேசிடுவார், செயலா டக்குன்னு செஞ்சிருவார். ஆனா இயேசு அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி படகுல உட்கார்ந்து அவன் முழுதும் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கல. அந்த கட்டத்துல கூட இயேசு சொன்னாரு ஆழத்துல வலையை கொண்டு போடணும்ட்டு. சொன்னோனையும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுறான் போயிட்டான். அப்பயே அந்த பட்டுன்னு இருந்தது அவன்கிட்ட இருந்தது பேதுருட்ட. ஓகே, இப்ப ஏன் பேதுரு இப்படி டீல் பண்ணார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பேதுரு, உயிரே கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு மறுதளிச்சாரு. சரியா? சரி, மறுதளிச்ச அந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பிறகு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரு, குலத்தொழில பார்க்க போயிட்டாரு. வாங்கடா ரிசர்ச் பண்ணுவோன்ட்டாரு. போயிட்டாரு. நம்ம தொழிலை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் பேதுரு. உழைக்காம தொழில் பண்ணாம அப்படி ஜீசஸ் கூடயே இருந்து வர்ற காணிக்க வருமானம் வச்சு அற்புதம் செய்யும்போது அற்புதங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜீசஸோடைய ஆளு நான் கெத்தா அப்படி வாழ்ந்துட்டு இந்த பகுதியில் எருசலேம்ல. நான் ஜீசஸோட ஆள்பா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா வெயிட் பண்ணுங்க கேட்போம். இவ்வளவு கெத்தா வாழ்ந்துட்டு இப்ப ஜீசஸ் இல்ல, தனியா இப்ப இருக்கிறாங்க. வெளியே போய் என்ன இதுல போய் நிக்க நானு அப்படின்னு, என்ன இதுல போய் நான் ஆசார்கிட்ட பேச வைக்க, என்னத்த பேச நானு, என்ன செய்ய? ஒரு மூவும் இல்ல, ஒரு அசைவு இல்ல, ஒரு கிரியும் இல்ல. எங்கிட்டு பார்த்தாலும் முந்து நிலமா காணப்படுது. நிசப்தமா இருக்கு, அமைதியா இருக்கு. பரபரப்பா இருந்த ஒரு பேதுரு இப்ப அப்படியே அடங்கி நிக்கிறாரு, வெறிச்சோடி கிடக்கு. இப்படி சொன்னா நல்லா இருக்கும். வாழ்க்கை பரபரப்பா இருந்த பேதுருக்கு இப்ப வாழ்க்கை வெறிச்சோடி போச்சு. ஏசு இல்லாம வெறிச்சோடி போச்சு. யதார்த்தத்தை அப்படி பாருங்க, பேதுருவனுடைய லைஃபோடைய யதார்த்தத்தை பாருங்க, என்ன நிலைமைக்கு வந்திருக்கான்ட்டு. மறுதளிச்ச ஒரு குற்றமான சாட்சி ஒரு பக்கம் குத்திட்டு கிடக்கு, ஒரு பக்கம் ஏசு இல்லாம போயிட்டாரு. பிசிக்கலா அவர் இங்க இப்ப இல்ல. இப்ப மனுஷனுக்கு என்ன முடிவு வருது? ஓகே, பட்டன் முடிவு எடுத்துருவோம், தொழிலை பார்க்க போவோம், நான் மீன் பிடிக்க போகிறேன், யார் வர்றான்? உடனே அம்மாக்கள் நாங்களும் வரோம். அப்ப பேதர் வச்சுதான் அங்க வண்டி ஓடிட்டு இருக்கு, மற்ற வண்டி எல்லாம். அவர் இருந்தாங்கன்னா அங்க இருப்பாங்க, பேதர் போயிட்டாரா கூட வேலைக்கு போயிடுவாங்க. வாட வாட வேலைக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. போய் வேலையெல்லாம் பாக்குறாங்க, மீன் அகப்படுது. அத ஏசு வந்து கரை நிற்கும் போது சொல்லிடுற, கரை நிக்கிறத ஒருத்த பார்த்துட்டு, டே அது ஏசுரா அப்படின்னு சொல்றான். ஏசுன்னு பேரை கேட்டவனே பொத்துன்னு விழுந்துட்டான். வஸ்திரம் உடுத்தல, கடலை விழுந்துட்டான். ஐயோ வந்துட்டாரா அப்படின்ட்டு, வந்துட்டாரா போயிட்டாருல பார்த்தோம், வந்துட்டாரா என்ன நினைக்க போறான். அதில் ஏற்கனவே மறுதளிச்சோம் நம்ம, இப்ப தொழிலுக்கு வேற வந்துட்டோமா, கஷ்டம். பேது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனாலதான் பேதுரு என்ன பேதுரு என்ன இப்படி இருக்க, நேசிக்கிறாயா, நீ என்ன விசுவாசிக்கிறியான்னு கேட்கல, நான் உன்னை நடத்துவேனான்னு கேட்கல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு விசுவாசிக்கிறியா பேதுரு கேட்கவே இல்லை. எதையுமே அவர் கேட்கல. கேட்க வேண்டியதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, இயேசுக்கு கேட்கலாம் பேதுட்ட. நீ என்ன நம்பலையா பேதுரு? என்ன தொழில் இப்படி போயிட்ட, நீ குலத்தொழில் போயிட்ட, என்ன விஷயம்? அதை இந்த நைட்ல போட்டெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன், நீ ரெடி பண்ணி வச்சிருக்க போல தெரியுது. எதுவுமே கேட்கல. என்னை நேசிக்கிறாயா, அதைத்தான் கேட்டாரு.
நீ நம்புறியா? என் சொல்லி கேட்பியா? எதையுமே கேட்கல. நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா இயேசுவை நேசிச்சிருந்தான் அப்படின்னா இயேசு என்ன செஞ்சிருக்க மாட்டான், தெரிவிச்சிருக்க மாட்டான். அவன் தன் உயிரை நேசிச்சான். அதனால இயேசுவை தெரியாதுட்டான். உயிரை அங்க காப்பாற்றணும். புரியுதா? தன்னை நேசிக்கிறவங்க தேவனை நேசிக்க முடியாத அபாயம் ஒண்ணு இருக்கு. நேசிக்க முடியாது. அதான் கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? இது கேட்கிறாரு. அப்பயும் நேசிக்கிறான் அவரு. அப்பயும் ஆன்சர் பண்றான், நேசிக்கிறேனே. நேசிக்கிறான் அவரு. யாரு? மறுதளிச்ச பேதுரு. என் கூட இருறான்னு ஊழியத்துக்கு கூப்பிட்டா தொழில் போயிட்டான். அந்த பேதுரு தான் பேசுறான்னு அவன் நேசிக்கிறான் அவரு. திரும்ப திரும்ப கேட்கிறார், நேசிக்கிறாயா? கடைசி சொல்லிட்டான், குதர்க்கமா இருக்கு இந்த கேள்விட்டு, எல்லாவற்றையும் நீ அறிகிறாண்டவரே. நேசிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். இது நிர்பந்தமான சூழ்நிலை. ஒரு நிர்பந்தம் வெறிச்சோடி போச்சு, எனக்கு முடிவெடி தெரியல, சரி தொழிலுக்கா போகும்னு போயிட்டாண்டவரே. மற்றபடி உங்களை நேசிக்கிறேங்கிறது உள்ள இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்றான். நான் செஞ்சுட்டேன் அந்த வேலையை, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஓடிட்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்காண்டவரே. அந்த வாழ்க்கை போச்சே, நான் இழந்துட்டோமே, வெறிச்சோடி போச்சே, நான் இருக்குதான் செய்தாண்டவரே. நீங்க இல்லாம ஒரு கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அதை சொல்றான், எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர், நாம நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அழகா பேசுறாரு பேதுரு. ஓகே, இதான் அந்த டாபிக் அங்க இருக்கு. இதுல இருந்து என்ன நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படி வேண்டிய ஒரு வெளிச்சம் ஒண்ணு இருக்கு. இப்ப இயேசு என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுட்ட கேட்ட போது அவன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி மறுதளிச்ச ஒரு பேதுரு திரும்ப ஊழியத்தை நிப்பாட்டிட்டு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போன ஒரு பேதுருவை கூப்பிட்டு அவரு கொடுத்த பொறுப்பு பெருசு, கொடுத்த ஸ்தானம் பெருசு. ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. யாரப்பா சொல்றாரு? தோத்து போனவன். இயேசுட்ட அவன் தோத்து போனவன். இயேசுவை மறுதளிச்சான். ஊழியத்துல இருறான்னா மீன் பிடிக்க போயிட்டான், தோத்துட்டான். தோத்து போன பேதுருவை தூக்கி இயேசு பேதுருக்கு என் ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கொடுக்கிறார். சராசரான்ட்டு அணைக்கிறதே பெரிய மன்னிப்பு. மன்னிச்சுட்டு ஹை போஸ்டிங் கொடுக்கிறார். பெரிய விஷயம் இல்லது. இதெல்லாம் பேதுரு இந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு அவர் 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 பார்த்த பார்வை தான் அந்த பாட்டு. இன்னுமா என் மீது நம்பிக்கை. மறுதளிச்சிட்டேன், ஊழியத்துக்கு வச்சீங்க, நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா பாருங்க, இன்னுமா ஏமான நம்பிக்கை தூக்கி பொறுப்பை கொடுக்குறீங்களே. சர்றான் மனுஷன் போகாம ஊழியத்தை கொடுக்குறீங்க, திரும்ப வந்து ஊழியத்தை பண்ண சொல்றீங்களே. அவ இன்னுமா என்னை நம்புறீங்க? ஜீசஸ் நான் உங்களை மறுதளிச்சேன் தெரியுமா? ஜீசஸ் நீங்க ஊழியத்துல வச்சிருந்தீங்க. 12 பேர்ல 3 பேர்ல நான் ஒரு ஆள். ஆனா நான் வந்து ஊழியத்தை விட்டுட்டே பாருங்க, இருக்கிறவனை கெடுத்துட்டு கூட்டு போனேன். நான் கிட்டத்தட்ட பேதுருக்கு போட்ல போய் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? ஏசிட்ட வந்ததுல இருந்து அவன் எங்க போகல, மீன் பிடிக்கிற தொழிலுக்குள்ள போகவே இல்லை. தொழிலை விட்டுட்டான். இப்ப விட்ட தொழில பேதுரு மறுபடியும் கையில் எடுக்கிறாரு. இப்படியான பேதுரு நானு என்னை நம்புறீங்களான்னு கேட்கிறான். என்னை நம்புறீங்களா? வியந்து பார்க்கிற இயேசுவ.
அப்ப இயேசு அவனை இன்னும் நம்புவோம், அவனை தட்டி கொடுப்போம், அதெல்லாம் ஊழியம் செய்வான் அப்படின்னு இயேசு பேதுருக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கல. அப்படி கொடுக்கல. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேதுருக்கு இப்ப இருக்கிற பேதுரு தான் தெரியும். ஜீசஸ்ட அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேதுருக்கு மறுதளிச்ச பேதுருவ தெரியும். சரியா? அந்த பேதுருக்கு ஊழியத்துக்கு வச்சாரு மீன் பிடிக்க போயிட்டோமே அப்படிங்கிற அந்த பேதுரு தெரியும். எந்த பேதுருக்கு? இயேசுவோட கான்வர்சேஷன்ல இருந்த அந்த பேதுருக்கு எந்த பேதுருக்கள் தெரியும்? மறுதளிச்ச பேதுரு, கொடுத்த ஊழியத்தை பண்ணாம விட்டு வந்த தொழிலை பண்ண போன பேதுரு. இந்த ரெண்டு பேதுரு நல்லா அவன் தெரியும். ஆனா இயேசுவுக்கு இவன் நமக்காக தலைகீழா சிலுவையில் அறையப்பட்டு சாவான் அப்படிங்கிற அந்த பேதுரு தெரியும். முந்தின பேதுருவ பேதுருக்கு தெரியும், பிந்தின பேதுருவ இயேசுக்கு தெரியும். இப்படி சொன்னா புரியும். அப்ப இன்னுமா என் மீது நம்பிக்கைட்டு பேதுரு மனுஷன் இடத்துல இருந்து பாக்குறாரு. ஆனா நாம தெய்வ இடத்துல இருந்து பார்த்தோம்னா இப்படிதான் பார்க்கணும். இவனுடைய அந்தத்தை ஜீசஸ், அதான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சொன்ன வார்த்தை அதான். என்னுடைய அந்தத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எஸ் எஸ், என்னுடைய அந்தத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆமாடாங்கிறார். அப்ப அந்த பகுதியை பார்த்து இந்த பதவியை கொடுத்தாரு. அந்த 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 பகுதியில நடக்க வேண்டியத இயேசுவே சொல்றாரு அந்த அதிகாரத்துல. வாசிங்க. கரெக்ட். 18 வாசிங்க. நீ இளவயது உள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது, அந்த பேசுறாரு கவனிங்க, ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அது என்ன? கையை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத, உனக்கு பிடிக்காத, உன்னால சகிக்க முடியாத ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அப்படின்னா இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். பேதுரு பேதுரு பேதுரு, உனக்கு மறுதளிச்ச பேதுரு தான் உனக்கு தெரியும். பேதுரு பேதுரு பேதுரு, எனக்காக சாக போற பேதுருவை எனக்கு தெரியும். அதனால இந்த புடி பதவியே. ஓகே. அப்ப பேதுருவ நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கல, பேதுருவின் அந்த பகுதியை பார்த்து பொறுப்பை கொடுத்தாரு. இதான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் நம்மளை நம்பி எதையும் செய்யறது இல்லை, நம்மளை பார்த்து செய்யறாரு எல்லாத்தையுமே. ஆமை. இப்ப கிளியரா? இப்ப இன்னுமா என் மீது நம்பிக்கைங்கிறத இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளை நம்புறாரு ஆண்டவரு. இது தெரியாத பேதுரு இன்னுமா என்னைய நம்புறீங்கன்னு, இன்னும் என்னைய அவர் நம்புறாரு சே அப்படின்னும் அவன் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். இது புரியல. ஆனா அந்த பகுதியை பேசுறாரு. ஆமேன். எப்பவுமே ஆண்டவர் உடஞ்சி ஒருத்தன் போயிருக்கிறானா, மனசு உடஞ்சி போயிருக்கிறான் அப்படின்னா அவனை அழைச்சி அவனை உருவாக்குவார். அவனை ஆற்றுவாரு, தேற்றுவாரு, ஆலோசனை கொடுப்பாரு, ஃபார்ம் பண்ணுவாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு, நல்லா மோல்டு பண்ணுவார். யார? ஒட்டஞ்சி போனவனை உருவாக்குறதுல சிறந்தவர் நம்ம ஆண்டவர். நொறுண்ட இருதயத்தை தேற்றுகிறீர். ஒட்டஞ்சி போனவனை தேவன் உருவாக்குறதுல தலை சிறந்தவர். இது ஒரு பார்ட்.
இப்படி உடைஞ்சு போனவனை அழைச்சி அவனை உருவாக்கி, எதுக்கு இவனை உருவாக்குறாரு அப்படின்னா, இவன் அவருக்காக உடையணுமா, உடைஞ்சிடணும். பேதுருவை அழைச்சி உருவாக்குனாரு, கடைசியா இயேசுக்காக உடைஞ்சிட்டாங்க. அப்ப உருவாக்குறது எதுக்கு தான்? அவருக்காக உடையிறது தான். கோதுமை மணியாகி நிலத்துல விழுவுறது தான். அதனால காஸ்பல் ஜீசஸை பின்பற்றுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா என்னமோ பஞ்சமத்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறோம். இது ஒரு மாதிரியான பாதை. அது தேவனுக்கு பின்னால நடந்து போற பாதை, ஒரு மாதிரியான பாதை. இங்க உலகம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகாது. வேற பாதை அது. என்ன பாதை அது? இது வேற பாதை. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். தனித்திருந்தால் ஒண்ணும் இல்லை. அதாவது ஜீசஸ் நமக்காக மரித்தார் அப்படிங்கிற வேர்டு, செய்தி, கருத்து பிரபலியமா இருக்கு நம்மகிட்ட. அந்த வார்த்தை, கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். அந்த வேர்டு பிரபலியமா இருக்கு, பிரசித்தமா இருக்கு. ஆனா நாம நமக்காக நாமளும் சாகணும் அப்படிங்கிற வேர்டு இல்லை. நமக்காக கிறிஸ்து மரித்தாருங்கிற வேர்டு இருக்கு. நமக்காக நாமளும் சாகணும் அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஆனா பைபிள்ல இருக்கு. நமக்காக என்ன செஞ்சாரு? கிறிஸ்து செத்தாரா? அதோட தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நமக்காக நாமளும் சாகணும். அவர் மட்டும் செத்தா பத்தாது. நமக்காக நாமளும் சாகணும். இது இருக்கா? அவர் பவுல் எது சொன்னாரு? நான் உலகத்திற்காக சிலுவையில் அறையின்றிருக்கிறேன். செத்தாரா இல்லையா? கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சொன்னாரா இல்லையா? நான் அனுதினமும் சாகிறேன். சொன்னாரா இல்லையா? சொல்றாருல்ல. நமக்காக கிறிஸ்து மரித்தார், உண்மை. அட் த சேம் டைம் நமக்காக நாம மரிக்கணும். நமக்காக என்ன மீனிங்? நம்ம நல்லதுக்காக, நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம சாகணும். கவனிக்க வேண்டிய வார்த்தை இதெல்லாம். நமக்காக சாகணுமே. அந்த நாம நல்லா இருக்கிறதுக்காக நாம நமக்காக சாகணுங்கிறது தான் ரோமர் 12:1. அதான் ரோமர் 12:1. இல்லையே, நாம நமக்காக சாகலையே. நாம சாகணுங்கிற வேடே வள்ளியே. கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆசீர்வாதம் கொடிகளுக்கு தூக்கிட்டு வாங்க. இதைத்தானே பேசிட்டு இருக்கிறோம். இதானே பேசப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கே, இன்னொரு ரோல் ஒண்ணு போயிட்டு இருக்கே பைபிள்ல. நாம நமக்காக சாகணுமே. கிறிஸ்து நமக்காக செத்தது போல நாம நமக்காகவும் சாக வேண்டியிருக்கேன். கிறிஸ்து நமக்காக செத்தது நம்ம இடத்துல அதனுடைய முழு வீரியத்தையும் நம்ம அறுவடை செய்யணும்னா நம்ம நமக்காக சாகும்போதுதான் நடக்கும். அப்ப கிறிஸ்து நமக்காக செத்தது மட்டும் பத்தாது, நாம நமக்காக செத்தாதான் முழுமை அடையும். அந்த சுவிசேஷம் முழுமை அடையும். ஆமென். இப்ப பேதுரு ஜீசஸ்க்காக செத்தாரு, சரியா? ஆனா பேதுரு அவனுக்காக செத்த இடமும் இருக்கு. அவன் அதாவது எப்படி பேசுறான்னா, கிறிஸ்து நமக்காக செத்தாரு பிரதர், நாம கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தம் இருக்க வேண்டாமா? இதைத்தான் பேசியிருக்கிறோம். அவர் நமக்காக மரித்தார், நாம் யாருக்காக மரிக்க வேண்டும்? அவருக்காக மரிக்க வேண்டும். அவரும் சொல்றாரு, முதல்ல இதை செய்யுங்கிறார். நீ உனக்காக மரி, நான் உனக்காக மரிச்சிட்டேன், நீ உனக்காக மரிங்கிறார். இந்த வேர்டு இருக்கா?
கலாத்தியர்ல அழகா பவுல் பேசிட்டே வருவார். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடே கூட ஞானஸ்நானத்திலே அவரோட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். எவ்வளவு பேசுறாரு அது. ஞானஸ்நானத்திலே அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், மரணத்தின் சாயலை தரித்து கொண்டோம். கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பழைய மனுஷன் கடிந்து போடப்பட்டாங்க. எவ்வளவு பேசுறாரு பவுல். நாம சாகணும் நமக்காக அப்படிங்கிறத எவ்வளவு பேசுறாரு. ஆமென். இதான் இந்த பூரண சுவிசேஷம். ரெண்டு பக்கத்தையும் பேசணும். ஒரு பக்கத்தை பேசிட்டு முடிச்சிட்டு நம்ம பிளஸிங்க வாங்க பேசுறோம். ரெண்டாவது பக்கம் வந்துட்டு நம்மளால முடியாத காரியம், அந்த பக்கம் போறதில்லை. ஆமென். அதாவது நமக்காக இயேசு இதை பண்ணிட்டாரு. அப்ப இயேசுக்காக நாம என்ன பண்ணணும்? அப்படி போறாங்க. ஆமென். ஸோ நிறைய பேசலாம். பேதுரு டாபிக் இன்னைக்கு கிளியராக பேசியிருக்கிறாரு. அதனால இன்னுமா என் மீது நம்பிக்கைன்ட்டு பேதுரு வியந்து பார்த்தது வந்துட்டு அது அறியாமை, அது மனுஷ நிலைமை. ஆனா ஜீசஸ் அங்கேயே சொல்றாரு, அந்த பகுதியை பார்த்துட்டு இந்த பதவியை அவனுக்கு கொடுக்குறாரு. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒண்ணு தேவன் கூப்பிடுறாரு அப்படின்னா நம்முடைய எண்டு ஏரியாவை பார்த்துட்டு தான் கூப்பிடுறாரு. பார்த்துட்டு தான் ஊழியத்தை கையில கொடுக்குறாரு. அவர் தெரியுது, பார்த்துட்டு தான் கொடுக்குறாரு. மோசே கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்கிறத பார்த்துட்டு தான் ஊழியத்துக்கே கூப்பிட்டாரு. யூதாஸ் நம்மளை கரெக்டா போட்டு விட்டுருவான்ட்டு காட்டி கொடுத்துருவான் தெரிஞ்சே யூதாஸ ஸ்பெசிபிக்கா கூப்பிடுறாரு. நீ வா, 2 பேரை ஒரு ஆளாயுது. தெரிஞ்சுதான் கூப்பிட்டாரு. உங்களை தெரிஞ்சு அழைச்ச ஆண்டவர். அதனால தடுமாறாதீங்க. தெரிஞ்சே கூப்பிட்டாரு. ஆமென், ஆமென். அதனாலதான் பேதுரு மாதிரி ஆஃப் ஆயிரணும். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, அதுல நான் உங்களை நேசிக்கிறேங்கிறதே அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. இப்படியே பேசணும் அவர்கிட்ட. என்னை கேட்டா ஆன்சர் தெளிவா வராது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆன்சர் தெளிவா இருக்கு.